Welcome back to ROM Solution. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க Windows 11 அல்லது Windows 10 PC-ல NVIDIA graphics drive வந்து device manager-ல view ஆகலனா அது என்ன பண்றது? First solution என்னன்னா first நீங்க வந்து device manager போய்க்கோங்க. சில view tab இருக்கும் மேல அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கீழே show current devices இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா system devices ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. டவுன் ஏரோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நிறைய டிரைவ்ஸ் வியூ ஆகும். அதில் நீங்கள் PCI பஸ் இந்த டிரைவை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி uninstall டிவைஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிரைவ் வந்து uninstall ஆயிரும். அப்புறம் உங்கள் பிசி நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் டிரைவ் வந்து அதில் வியூ ஆகும். ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலாம். நீங்கள் வந்து செகண்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பூட் மெனு போய்க்கோங்க. ஒரு சில லேப்டாப் பார்த்தீங்கன்னா வேறு கீ இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பூட் மெனுக்குள்ளே போய்க்கோங்க. பூட் ஆப்ஷன் போய்க்கோங்க. பூட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து F9 கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் கீபோர்டில். டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். எஸ் என்டர் பண்ணுங்கள். இப்போ F10 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், அந்த இஷ்யூலாம் சால்வ் ஆகிருக்கும்.